வணக்கம் நேர்களே, இன்று ஜூலை 17 வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் முதல் நாள். முதலில் இன்றைய நேர விவரங்களை பார்த்து விடுவோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:45 முதல் 2:45 வரை மற்றும் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. சந்திராஷ்டமம் உத்தராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரத்துக்கு. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இனி 12 ராசிகளுக்கான பலன்களை தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இந்த சேனலை பின்தொடருங்கள். உங்கள் குலதெய்வத்தின் பெயரை பதிவிட்டால் நல்லது நடக்கும். மேலும் குலதெய்வத்தின் அருள் முழுமையாக கிடைக்கும். மேஷம். மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களது கடின உழைப்பால் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீர்கள். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன முக்கியமான வேலைகள் இன்று நல்ல முடிவுக்கு வரும். உங்களது புத்திசாலித்தனமான முடிவுகளால் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் முற்றிலும் மறைந்து மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலவும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த சவாலான சூழ்நிலைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் முழு ஆதரவு கிடைக்கும். ஆனால் பிறரிடம் பேசும்போது நிதானம் தேவை. கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூட்டாளிகளால் புதிய முதலீடுகள் கிடைக்கப்பெறும். அ மற்றும் க என்ற எழுத்தில் பெயர் தொடங்கும் அன்பர்கள் இன்று வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்ப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு இன்று தனிப்பட்ட நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை அம்மன். இன்று உங்கள் ராசிக்கு போட்டி. ரிஷபம். ரிஷப ராசி அன்பர்களே, இன்று உங்களது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உன்னதமான நாடாக அமையும். புதிய முயற்சிகளில் நல்ல திருப்பங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி தரும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெற்று மகிழ்வீர்கள். குடும்ப உறவுகளுக்குள் இருந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் இருந்த மனக்கசப்புகள் யாவும் நீங்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மத்தியில் உங்களது மதிப்பும் மரியாதையும் கூடும். மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். பா மற்றும் ச என்ற எழுத்தில் பெயர் தொடங்கும் அன்பர்கள் இன்று முற்பகலில் புதிய முயற்சிகளை தாராளமாக தொடங்கலாம். உங்கள் ராசிக்கு இன்று தனிப்பட்ட நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 11 மணி வரை. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். இன்று உங்கள் ராசிக்கு நன்மை. மிதுனம். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களது பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். புதிய சேமிப்புகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நண்பர்களின் உதவியால் சுலபமாக முடியும். தொழில் ரீதியான பயணங்கள் உங்களுக்கு புதிய லாபகரமான வாய்ப்புகளை தேடித்தரும். மிருகசீரிஷம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த இடமாற்ற பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் ரீதியான புதிய தொடர்புகள் மூலம் வியாபாரம் விரிவடையும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியும். மா மற்றும் வி என்ற எழுத்தில் பெயர் தொடங்கும் அன்பர்கள் இன்று உங்களது ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. உங்கள் ராசிக்கு இன்று தனிப்பட்ட நல்ல நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். இன்று உங்கள் ராசிக்கு மேன்மை. கடகம். கடக ராசி அன்பர்களே, இன்று உங்களது முயற்சிகளுக்கு பெற்றோர்களின் ஆதரவும் ஆசீர்வாதங்களும் பரிபூரணமாக கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் புதிய தொடர்புகளால் செல்வாக்கு உயரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகள் இன்று உங்களை தேடி வரும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வங்கி உதவி தொகைகள் எளிதில் கைக்கு வரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் லாபம் பன்மடங்கு அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்கால முயற்சிகள் நல்வழியில் செல்லும். சு மற்றும் நா என்ற எழுத்தில் பெயர் தொடங்கும் அன்பர்கள் இன்று வாகனங்களில் செல்லும் போது மித வேகத்தை கடைபிடிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு இன்று தனிப்பட்ட நல்ல நேரம் மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மஞ்சள். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. இன்று உங்கள் ராசிக்கு பிரீதி. சிம்மம்.
சிம்ம ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உறவினர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும். வியாபாரத்தில் எதிர்பாராத திடீர் லாபங்கள் ஏற்பட்டு மகிழ்ச்சியை கொடுக்கும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வுக்கான வழி பிறக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டாகும். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பழைய கடன்களை அடைத்து மன நிம்மதி அடையும் சூழ்நிலை அமையும். மா மற்றும் தே என்ற எழுத்தில் பெயர் தொடங்கும் அன்பர்கள் இன்று புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட நல்ல அனுகூலம் உண்டு. உங்கள் ராசிக்கு இன்று தனிப்பட்ட நல்ல நேரம் மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். இன்று உங்கள் ராசிக்கு களிப்பு. கன்னி ராசி அன்பர்களே, இன்று உங்களது விடாமுயற்சியால் தொட்ட காரியங்கள் யாவிலும் பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள். பிள்ளைகளின் சுபகாரிய முயற்சிகள் கைகூடி மனதிற்கு பூரிப்பை தரும். புதிய முதலீடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு லாபம் பெருகும். உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் முற்றிலும் விலகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களது தனித்திறமைக்கு ஏற்ற நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சித்திரை 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத நற்செய்திகள் வந்து சேரும். மன அமைதி கூடும். பா மற்றும் தோ என்ற எழுத்தில் பெயர் தொடங்கும் அன்பர்கள் இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தாராளமாக தொடங்கலாம். உங்கள் ராசிக்கு இன்று தனிப்பட்ட நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. இன்று உங்கள் ராசிக்கு வெற்றி. துலாம் ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் புதிய திட்டங்களில் ஆர்வம் காட்டி குடும்ப முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள். நண்பர்களிடமிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி மீண்டும் நட்பு மலரும். வருமானத்திற்கான புதிய வழிகள் பிறந்து சேமிப்புகள் உயரத் தொடங்கும். சித்திரை 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் சாதகமான பலனை தரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகளும் நல்ல தனலாபமும் கைகூடும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாள் நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு புத்துணர்வை தரும். ரா மற்றும் தா என்ற எழுத்தில் பெயர் தொடங்கும் அன்பர்கள் இன்று ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு இன்று தனிப்பட்ட நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குபேர பகவான். இன்று உங்கள் ராசிக்கு ஆர்வம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களது அன்பான பேச்சால் குடும்பத்தினரிடமும் சுற்றியுள்ளவர்களிடமும் நல்ல ஆதரவை பெறுவீர்கள். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான தீர்வுகள் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகி வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை உயரும். விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் முழு ஒத்துழைப்பு கிடைக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் நிமித்தமாக புதிய மனிதர்களின் அறிமுகமும் அனுகூலமும் உண்டாகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீக பயணங்களால் நல்ல மன அமைதியும் நிம்மதியும் கிட்டும். ந மற்றும் யா என்ற எழுத்தில் பெயர் தொடங்கும் அன்பர்கள் இன்று புதிய முயற்சிகளில் நல்ல வெற்றிகளை பெறலாம். உங்கள் ராசிக்கு இன்று தனிப்பட்ட நல்ல நேரம் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர். இன்று உங்கள் ராசிக்கு பரிவு. தனுசு ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிலும் பொறுமையுடன் செயல்பட்டு காரிய தடைகளை கடக்க வேண்டிய நாடாக அமையும். சுப முயற்சிகளில் கூடுதல் முயற்சி எடுத்தால் மட்டுமே நல்ல பலனை பெற முடியும். கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து செல்வது குடும்ப ஒற்றுமையை மேம்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய பணிகளில் சிறு தடைகளும் அலைச்சல்களும் ஏற்பட்டு விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்களால் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிடாத செலவுகளால் கையில் பணத்தட்டுப்பாடு வர வாய்ப்புண்டு. த மற்றும் வ என்ற எழுத்தில் பெயர் தொடங்கும் அன்பர்கள் இன்று மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு இன்று தனிப்பட்ட நல்ல நேரம் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீலம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். இன்று உங்கள் ராசிக்கு தடை. மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கமுள்ள நாள் என்பதால் எதிலும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். புதிய திட்டங்களை செயலாக்குவதில் சில தாமதங்கள் ஏற்படலாம். அமைதி காக்கவும். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நாளின் அமைதியை காக்கும். உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு புதிய கடன்கள் வாங்கவோ அல்லது கொடுக்கவோ வேண்டாம்.
திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனக்குழப்பங்கள் வர வாய்ப்புள்ளதால் புதிய முதலீடுகளையும் முக்கிய முடிவுகளையும் தள்ளி வையுங்கள். அவிட்டம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்த்து ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வது நல்லது. ப மற்றும் ஜ என்ற எழுத்தில் பெயர் தொடங்கும் அன்பர்கள் இன்று வண்டி வாகனங்களை இயக்கும் போது கவனமாக இருக்கவும். உங்கள் ராசிக்கு இன்று தனிப்பட்ட நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் கரும்பச்சை. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். இன்று உங்கள் ராசிக்கு அனுகூலம். கும்பம். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சமுதாயத்தில் பெரிய மனிதர்களின் ஆதரவும் நல்ல புகழும் தேடி வரும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட சுப காரியங்கள் நல்ல முறையில் கைகூடி வரும். வியாபாரத்தில் எதிர்பாராத புதிய அனுகூலமான வாய்ப்புகள் தேடி வரும். அவிட்டம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இருந்த மேலதிகாரிகளின் நெருக்கடிகள் யாவும் நீங்கி, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களால் நல்ல வருமானம் கிடைக்கும். பூராட்டாதி 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வழியில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து நல்ல லாபம் தரும். க மற்றும் ச என்ற எழுத்தில் பெயர் தொடங்கும் அன்பர்கள் இன்று சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடலாம். உங்கள் ராசிக்கு இன்று தனிப்பட்ட நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு. இன்று உங்கள் ராசிக்கு புகழ். மீனம். மீனராசி அன்பர்களே, இன்று உங்களது திறமையால் புதிய உயரங்களை எட்டி வாழ்வில் பெரும் நன்மைகளை சந்திப்பீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் இருந்த போட்டி பொறாமைகள் விலகி இணக்கமான சூழல் உண்டாகும். பூராட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் இணைந்து அனுகூலம் தருவர். உத்திராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் தடையின்றி நடந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் தேடி வரும். உங்களது மதிப்பும் மரியாதையும் கூடும். த மற்றும் ம என்ற எழுத்தில் பெயர் தொடங்கும் அன்பர்கள் இன்று உங்களது நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு இன்று தனிப்பட்ட நல்ல நேரம் காலை 10 மணி முதல் 11 மணி வரை. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். இன்று உங்கள் ராசிக்கு உயர்வு. இன்றைய வெள்ளிக்கிழமை வளர்பிறை திருதியை நன்னாளில் 12 ராசிக்காரர்களுக்கும் அனைத்து வளங்களும் கிடைக்க இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.